நீங்க கேளுங்க. அப்பா எது சொன்னாலும் நல்லதுக்கு தாமா சொல்லுவாரு. இன்னும் சொல்லி முடிக்கலையா? இந்த பாருமா, நான் முதல் மந்திரியாவேன், இவங்க எல்லாம் மந்திரி ஆகலாம்னு ஏகப்பட்ட கனவுல இருந்தாங்க. அந்த பய போட்ட 3 கோசத்துல எல்லார் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. அது மாதிரி உன் வாழ்க்கை ஆயிடக்கூடாதுன்னு தான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய வர சொல்லியிருக்கேன். போய் பாருமா. நான் வரல என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுருங்க. என்னம்மா அப்படி சொல்ற? இந்த பாருமா, கல்யாணங்கிறது ஒரு பயிரை பாதுகாக்க போடுற வேலி மாதிரி. அப்பா இதெல்லாம் ரொம்ப பழசுப்பா. அதான் நீங்க அரசியல்ல முன்னேறாமலே இவங்க முன்னாடி அசிங்கப்படுத்திட்டானே. இப்ப நீ என்னதான் சொல்ற? நான் வரல. திருவாசகம் மாதிரி திரும்ப திரும்ப அதே சொல்றாளே. பாப்பாவுக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லையா? கேட்ட சோசியல்லாம் 7ஆம் இடத்துல குரு வந்தா தான் வியாழ நோக்க வரும்னு வேற சொல்றாங்க. அதனால கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலான்னு. அப்புறம் எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? தலைவா, மூன்று வார்த்தை சொல்லுங்க, போட்டு தள்ளி. இதுக்கெல்லாம் அதை செய்யக்கூடாதா? அப்ப என்னதான் பண்ண போறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அங்கிள், ஒரு 100 கிராம் மொபைல்ல உலகமே இருக்கும்போது ஒரு பொண்ணோட மனசுல எவ்வளவோ இருக்கலாம். நான் வேணா பேசி பாக்குறேன், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லன்னா ஒதுங்கிக்கிறேன். என்ன பெருந்தன்மை பாத்தியாடா? அறிவாளிடா. இந்த மாதிரி மாப்பிள்ளை நம்ம குடும்பத்துல கிடைக்கிறது பெரிய பாக்கியமாச்சு. இதையும் நான் தான் சொல்லணும். நீங்க வாங்க மாப்பிள்ள, போய் உங்க செபர்தச காமிங்க. ரைட்ல போயிட்டு லெஃப்ட்ல திரும்புங்க. போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த கல்யாணம் மட்டும் ஒழுங்கா நடந்துருச்சா, எனக்கு முதல்ல பேரன் தான் பிறப்பேன். ஏன்னா பேரன் பிறந்தா தான் நான் முதலமைச்சர் ஆவேன்னு எல்லா சோசியனும் ஒட்டுமொத்தமா சொல்லிவிட்டாடா. ஒருவேளை பேரம் பிறக்கலன்னா உன்னை தூக்கி போட்டு சங்கிலே மிதிப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்னமா பண்ணி விட்டாங்க? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு முன்னாடி எந்த ஆம்பளை இப்படி நிப்பாடா? வெக்க மாட்டா, அசிங்க மாட்டா? ஏன் நான் மிஸ்டர் மெட்ராஸ் ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி இப்படி அடிச்சிருக்கேன். என்னை பார்த்து ஆசைப்படாத ஆம்பளையிலும் கிடையாது, பொம்பளையிலும் கிடையாது. இந்த உடம்ப பார்த்தே உங்க பொண்ணுக்கு என் மேல ஆசை இல்லைன்னா என்னை விட யாரோ மனசுல ஸ்ட்ராங்கா இருக்கான். இவனை வெளியே அனுப்புங்கடா முதல்ல. ஏய், வாப்பா, வா. சரி, நம்மளும் ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டியதான். இந்த பாருமா, நான் நினைச்சபடி உனக்கு வாழ்க்கை அமையல. இனிமே உன் இஷ்டப்படி வாழ்க்கை அமைச்சுக்க. டேய் தலைவா, இனிமே என் பொண்ணு எந்த ரூம்ல இருந்தாலும் இதுவும் புடிங்கிட்டா பஞ்சரான மாதிரி சத்தம் கேக்கு. இவனா சில அதிகாரிகள் போயிட்டு இருக்காங்களே. ஒரு நிமிஷம் இங்க வாசித்தப்பு வா. எல்லாம் ஏன் அவசரப்படுறா? உன் விஷயமா தானே பேசிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் வெளியே எடுத்துறேன். உங்களால கண்டிப்பா வெளியெடுக்க முடியாது. எப்படி கரெக்டா சொல்றான் சித்தப்பு? இப்படி எல்லாம் நீ யோசிச்சனால தான் உள்ள நான் களி தின்னுட்டு இருக்கேன். சித்தப்பு, என்னை எப்படியாவது எஸ்கேப் பண்ணிவிடு சித்தப்பு. உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படில முடியும்? அப்படி கேளுங்க. யார் நீங்க? உய்யபாலாடா, உய்யபாலா. உய்யபாலவா? பாண்டியனின் ராஜ்யத்தில் உய்யலாலா படம் பார்த்தீங்களா? பாட்டு கேட்டீங்களா? அது உய்யலாலா, அண்ணன் உய்யபாலாடா. அதுக்கு என்ன இப்ப? டேய், நீ கட்ட பஞ்சாயத்து கரையாளங்க ஐயா, மணிப்பட்டி மூர்த்தி ஐயா, இல்ல கள்ள நோட்டு வெள்ளபாலு ஐயா, யாரு கை சொல்லு? எனக்கு ஒண்ணுமே புரியல. 5 லட்சம் ரூபாய் இந்த கொலைக்கு நான் பேரம் பேசினேன். நீ எவ்வளவு வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, பாதி எனக்கு கொடுத்துரு. பரோடா பண்ற கொலைக்கு டீல் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு நோன்னு கத்திட்டேன். ஸ்டாப் பிளாக்ல எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க. என்னை எப்படியாவது எஸ்கேப் பண்ணி விடு. அந்த 4 பேர்ல ஒருத்தன் கிடைச்சாலும் உண்மையான கொலைகாரன் யாரு நான் கண்டுபிடிக்கிறேன். வெரி குட். இன்னைக்கு நைட்டு உன் கைய முறிச்சுக்க, அப்படியே ஆஸ்பத்திரி கொண்டு போற வழியில எசாக்கி விட்டுறேன். உன்னை நம்பி உடைக்கலாமா? ஒழுங்கா கைய உடையல, மத்தத நான் பாத்துக்கிறேன். உடைக்கிறேன். டேய், நான் ஜெயில விட்டு வெளியே போகணும்னு உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா? போகணும் தலைவா, போகணும். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டில் மேலே ஏறி ஓங்கி என் கையை மிதி, என் கை உடையும். என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போற வழியில என் சித்தப்பையனை எஸ்கேப் பண்ணி விட்டுருவான். வா மிதி. தலைவா வளரீங்களா? உனக்காக என் உயிரை வேணா கொடுப்பேன். அதுக்காக கையோட காலோட என்கிட்ட சொல்லாத. டே மடையா, எனக்காக நீ உயிரை விட்டானா உன் பொண்ணை தாண்டா வெளியே போகும். நான் வெளியே போனோமா? டேய் மிதிடா. கடவுளே 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 மிதிடா மிதிடா.
என்னது ஏன்னா வாங்கைய முறிக்க சொன்னா அவங்கள முடிச்சிருக்க என்ன பயில வாங்க கூட சகவாசம் வச்சுட்டேன் பத்தியா ஏன் தலையில தானே சரியில்லை மண்டையும் ஆலயம் பாரு வந்து வாச்சிருக்கானோ பாரு எனக்கு எல்லாம் வாங்க சாமி, கைதி சாமியா வாங்க வாங்க வாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல போறேன். எல்லாம் சுத்தி நில்லுங்க. சாமி, எல்லாரும் ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க. எதுக்கு? தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. ஆனா நான் மாலை போடுறதுக்கு எதுக்கு தெரியுமா? நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. அதனால இந்த வருஷம் படி பூஜை என் வீட்டுல இல்ல சாமி, இங்க தான் நடத்த போறேன். நெய்வேத்தியம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஐயப்பனுக்கு 18 படி செய்கப்பா. கோமா பாக்குறான. ரொம்ப கேவலமா பாக்க சார். ஓ, இப்ப பாரு என் பல்ட்டியா. யானைக்கும் அடிசருக்கும், புலிக்கும் குறி மாறும், அர்ஜுன வில்லு தசை மாறும். கள்ளம் பெருசா காப்பாம் பெருசான்னா கள்ளம் தான் பெருசுன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. ஒரு குற்றவாளி தப்பிக்காம பாதுகாக்கிறதுக்கு நமக்கு 24 மணி நேரமும் அதிர்ஷ்டம் வேணும். ஆனா குற்றவாளிக்கு ஒரு நிமிஷம் போதுமே அவன் தப்பிச்சு போறதுக்கு. 23 மணி நேரம் 59 நிமிஷம். நம்ம ஜெயிலருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்த ஆண்டவன் அந்த அயோக்கிய பயலுக்கு ஒரு நிமிஷம் அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டானே, அதுக்கு இவர் மேல என்ன தப்பு இருக்கு? போன வாரம் நான் ஆந்திராவுக்கு போயிருந்தேன். அங்க உஸ்மானியா பல்கலைக்கழகத்துல சின்சியாரிட்டிக்கும் சீரியஸுக்கும் யாரை பத்தி பாடம் நடத்துறாங்க தெரியுமா? நம்ம சாமியை பத்தி தான். சோ தண்டனைக்குரியவன் தப்பிச்சு போன குருசாமி தானே தவிர நம்ம ஜெயிலர் சாமி இல்லையே. இவரை நிக்க வச்சு கேள்வி கேட்கறது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. நீங்க வேற ஏதோ சொல்ல வந்தது மாதிரி தெரிஞ்சேன். உணர்ச்சி வசப்பட்டு சொன்னேன், இப்ப உணர்ந்து சொல்றேன். உணர்ச்சியை ஏன் சார் பாக்குறீங்க? இப்ப உணர்ந்துட்டார்ல அதை பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை. வணக்கம். ஒரு முக்கிய அறிவிப்பு. பிரபல நிதி நிறுவன அதிபர் யானை ஈஸ்வரன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குருசாமி என்பவர் புழல் சிறையிலிருந்து தப்பிவிட்டார். அவரை உயிருடனோ பிணமாகவோ ஒப்படைப்பவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசாக தரப்படும் என்று காவல்துறை அறிவித்துள்ளது. ஹலோ, ஃபோன் பண்ணிட்டா? பண்ணிக்கங்க. நான் குரு பேசுறேன். ஏய், எங்க இருக்க? உன் தலைக்கு 50 லட்சம் விலை வச்சுட்டாங்க தெரியுமா? 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல, என் தலைக்கு 50 லட்சமா? சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? நீ ஒன்னும் செய்ய வேணாம். எம்ஜிஎம் ரிசார்ட்டுக்கு சித்தப்பாவை கூட்டிட்டு வந்துரு. மத்தத நேர்ல பேசிக்கலாம். பை. அண்ணே கா அண்ணே 50 வருஷமா தமிழ் சினிமால தப்பிச்சு போற கைதிகள்லாம் எஸ்டிடி பூத்துக்கு வந்து தான் ஃபோன் பண்றீங்க. நீ மட்டும் என்ன புதுசாவா யோசிக்க போற? அதுதான் ஒவ்வொரு பூத்துலயும் தம்பி ஒவ்வொரு போலீஸ்காரன் நிக்க வச்சிருக்கேன். ஏன் ராசி, நீ என்கிட்டயே வந்து மாட்டிக்கிட்ட. அதே தமிழ் சினிமால எந்த போலீஸ்காரங்களா அது ஹீரோவை பிடிச்சிருக்காங்களா? இல்ல, ஆனா நான் பிடிப்பனே. அப்ப புடிங்களே பாப்போம். இந்த புடி. ஐயோ ஐயோ, தப்பிச்சு போறான், புடிங்க. இந்த பக்கம் தான். இந்த பக்கம் இல்ல, வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். வாங்க. என்ன பாஸ் வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கீங்க? கண்ணாடியை கழட்டிட்டு பாருங்க, முட்டாளுங்களா? 100 ரூபாய்க்கு 4 கண்ணாடி வாங்கி கொடுத்தா இருக்காதா தெரியுமா? சைலன்ஸ், சைலன்ஸ். நம்ம போட்டோ மாதிரி இருக்கு. இவனை பிடிச்சா 50 லட்சம் எனக்கே கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஷேர் தரேன். எவ்வளவு கொடுப்பீங்க? 25,000. கூட்டி கொடுங்க பாஸ். அது இல்ல பாஸ், கேஷ் கேஷ். 25,000 ஒன்னு. என்ன மொய்யா எழுதுறீங்க? கொஞ்சம் ஏத்தி தான் கொடுங்களே. ஆளுக்கு 26,000. 26,000, 26,000, 26,000, 26,000. 4 பேருக்கும் ஓகே? ஓகே பாஸ். இந்த போட்டோ உங்க பாக்கெட்ல இருந்து மிஸ் ஆகலாம்.
ஆனா அவங்க கண்ணுல இருந்து மிஸ் ஆகவே கூடாது. ரெடி ஷூட். அடப்பாவிகளா, நீ ஏன் ஷூட் பண்ணல? பாஸ் என்கிட்ட ஒரு மர்ம கண்ணாடி இருக்கு பாஸ். அதை நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா முகத்துல எந்த வேஷம் போட்டிருந்தாலும் அதை நீக்கிட்டு ஒரிஜினல் முகத்தை காட்டும் பாஸ். பாஸ் ஒரு நிமிஷம். என்ன? இப்ப பாருங்க. ஆமா. அடடே கரெக்ட் தான். பாஸ் இந்த கண்ணாடியை நான் யூஸ் பண்ணணும்னா டெய்லி வாடகை 100 ரூபாய் நீங்க எனக்கு கொடுக்கணும். 100 என்ன 101 Okay, தரேன். boss. எல்லாம் ஜாக்கிரதையா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே Yes, boss. போயிட்டு வாங்க. ஓகே. ஹே குரு, உன்னை ஜெயில்ல யார் பார்த்தது? அன்னைக்கு ஜெயில்ல உய்ய பாலாடா, உய்ய பாலா. கொஞ்சம் இரு. உய்யப்பாலா பாடிக்கு போ ஒயின் ஷாப்ல கிடப்பான். அவன் கோர்ட்டுக்கே கொலை பண்றானாச்சுமா. அவனை ஏன் கேக்குற? சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். தாதாவாக நீ முயற்சி பண்ணிருக்கணுமா? தேங்க்யூ. அந்த 4 பேர்ல எவனையாவது ஒருத்தனை நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா உண்மையான குற்றவாளி யாருங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த மூஞ்சோட நீ சுத்தினீன்னா உன்னை ஜெயிலுக்கு எவனாவது கூட்டு போயிருவான். இதுல 3 கெட்டப் இருக்கு. இத அப்பப்ப மாத்திக்கிட்டே இரு. அதையும் மீறி இதுல ஏதாவது வில்லங்க வந்தா எனக்கு போன் பண்ணுங்க. இப்போதைக்கு என் படி முடிந்தது. நான் கிளம்புகிறேன். ஏண்டா பாசு துட்ட ஏமாத்திட மாட்டாருல? டேய் கீழ வந்து போட்டலாம் எடுங்கடா. ஏறா போடுறா. ஏறா அங்க கால் கட்டுக்கு போறா. டேய் அவன் டேய் அவன் மாதிரி தான் இருக்கறான். அவனே முதல்ல பாஸ் போன் பண்றான். பாஸ் அவன் டீம் பாஸ் உள்ள போறான் பாஸ். வெரி குட். அப்ப ஜாலியா ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்ல பாஸ், அவன் எங்களை இடிச்சு தள்ளிட்டு ஒரு சாரி கூட கேட்காம போயிட்டே இருக்கான் பாஸ். ஆமா பாஸ். அப்ப உடனே கேட்ச் பண்ணுங்க. ஓகே பாஸ். ஐயோ என்னடாச்சு? பாஸ் நம்ம செம்புக்கு முக்கியமான இடத்துல அடிபட்டு போச்சு பாஸ். ஐயோ அப்ப கழட்டி வச்சிட்டு போக சொல்லு. வாங்க போலாம். டேய் பாஸ் என்ன சொல்லிருக்காரு? அவன் போன வழியிலே பாலப்பட சொல்லிருக்காரா? அந்த வழியிலே போங்கடா. அப்படினா ஓகே. ஜாக்கிரதையா ஜாக்கிரதை. ஏய் ஜாக்கிரதையா இரு. நீ காலை உடைச்சுக்காம ஏறு. குதிரையில ஏறி தப்பிக்க பாத்தியா? விட்ட மாட்டோம். பாஸ் அவன் குதிரையில ஏறி போயிட்டு இருக்கான் பாஸ். வேற குதிரை இல்லையா? நிறைய குதிரை இருக்கு பாஸ். அப்ப அதுல ஏறி புடிங்க. டேய் குதிரை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பாஸ் அவனை பிடிக்க முடியல. அவன் முன்னாடி குதிரையில போறான், நாங்க பின்னாடி குதிரையில போய்கிட்டு இருக்கோம். நீங்க எந்த குதிரையில போறீங்க? பாஸ் நான் பச்சை குதிரை, பக்கத்துல இருக்கிறோம் மஞ்சள் குதிரை, பின்னால இருக்கிறோம் பிரவுன் குதிரை, இன்னொருத்த மெரூன். டேய் ராட்டத்திலேடா சுத்துறீங்க? ஆமா பாஸ். தூ 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 தூ. இறங்கி தோர்த்துடா. ஓகே பாஸ். நாலு சீக்கிரம் இறங்குங்கடா. டேய் நில்றா நில்றா. டேய் நில்லு. என்னாச்சு? அவன் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள குதிச்சு தப்பிச்சிட்டான் பாஸ். உலகத்திலேயே கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? சொல்லுங்க பாஸ். முட்டாளுங்களுக்கு பாஸா இருக்குதாடா. ஸ்விம்மிங் பூல்ல குச்சி தப்பிச்சிட்டான்னு சொல்றீங்களே, தண்ணி வத்த வரல வெயிட் பண்ணி பிடிக்க வேண்டியது. தண்ணி வத்தாது பாஸ். அடியில டைல்ஸ் போட்டு ஓட்டாங்க பாஸ். அப்போ இனிமே ஸ்விம்மிங் பூல்ல குதிக்காம பாத்துக்கோங்க. எஸ் பாஸ். கோ கோ. ஓகே. இரு இரு. அங்க பாரு, உயபாலா கூட்டத்துல அவனும் ஒருத்தன். அவனை விசாரிச்சானா உயபாலாவை பாத்துடலாம். வா கேப்போம். பிரதர் என்னயா உயபாலா சாரை பார்க்கணும். ரொம்ப முக்கியமா? உயிரே போற அளவுக்கு பிரச்சனை. அவனுக்கு அதாயா பிரச்சனை. குவார்டர் மாலை வாங்கிட்டு வா. மாலையா? எதுக்கு? ஒரு வாரமா உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்கியா? இருந்தா குவார்டர், போயிட்டா மாலை. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. டாக்டர் இன்னும் டைம் வைக்கல. வாங்க போலாம். என்னையா தார்த்தப்பட சொன்ன கேக்குது? போய் சேர்ந்தானா? என்ன மியூசிக்கை பார்த்து பயந்துட்டியா? சினிமாவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி உய்யா பாலாவுக்கு இதான் என்டர்டைன்மெண்ட் மியூசிக். தண்ணியா கிடந்துட்டியா? இல்ல தலைவா, நாம தான் ஊத்துறேன். ஊத்து ஊத்து.
ஆயத்துறை ஏய் மட்டன் சிக்கன் ஒண்ணு இல்ல மட்டன் சிக்கன் இவன் இளவ எடுக்க பாட்டலா குடிக்கிறான் செத்து தொலைறான் இல்லையே அதுக்கு நேரம் வரணும்ல. என்னைக்கு வர்றது? ஆயத்துறையா யாரு பழைய வளர்த்து சேட்டா? ஆமாமா. அடே பாருடா, உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. உங்க கையினால ஊத்துங்க, உங்க ராசி போகுதான்னு பாப்போம். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ஊத்து குடி குடி குடி. என்ன தெரியுதா? தெரியல தெரியலையா? 50 லட்சம் 50 லட்சம். கத்தாத. ஆமா நான் சொல்றது கேளு. அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனர் கொலை வழக்குல என்னை தப்பா மாட்டி விட்டாங்க. உன்கிட்ட ஒருத்தன் பேரம் பேசுறான்னு சொன்னான்ல, அவன் யாருன்னு என்கிட்ட சொன்னா என்ன நான் காப்பாத்திப்பேன். அப்போதான் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும். சொல்லு யாரு? கூட்டி கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேன். மாமா பயல. சாக போற நேரத்துல ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக காட்டி கொடுக்கறதுல தப்பில்ல உயபாலா. உன்னை பார்த்தா என் அத்தை பொண்ணு மாதிரியே இருக்க. நாசமா போச்சு. உனக்காக வேணா நான் சொல்றேன். சொல்லு சொல்லு. குப்புசாமி காலை கொடு. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்தாங்க போட்டு. என்னது ரேஷன் கடையா? அடியே பணம் வரட்டண்டி. ரேஷன் கடை இல்ல, சூப்பர் மார்க்கெட்டை சேர்த்து வாங்க. வெயிட்டி போனா யோ இது அடம் பிடிக்கிற குழந்தையா, தயசு தொப்பிய குடியா. யோ இது தொப்பி இல்ல டர்பனியா. இதா இருந்தாலும் பரவாயில்ல குடு. அதெல்லாம் தர முடியாது போயா. அங்க என்னடா பஞ்சாயத்து? வாங்க கை செலவுக்கு தான் தேர்தல். அதான் நான் அதெல்லாம் தர முடியாது. குடியா, விளையாண்டு கொடுத்துன்னு சொல்றேன்ல, கலந்து குடிங்க. அதெல்லாம் கட்ட முடியாது. கட்டினா சாமி போயா. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு தொப்பி கேக்குது அவ்வளவுதான். ஆமாங்க. அதுக்கு எதுக்குமா நீ வெக்கப்பட்டு சொல்ற? நாங்க பாத்துக்கிறோம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டேய் உன் பங்குக்கு என்ன பேசுற? ஆட எதா இருந்தாலும் கொடுத்து தொலை. இது ஒரு பிரச்சனை உனக்கு. தலைக்கு மேல 1000 பிரச்சனை இருக்கு. போய். டேய் இடிஞ்ச வீட்டை எடுத்து கட்ட வழியில டேய் மாப்ள எறாத குடுறா வாங்கடா. இப்ப பாறா உன்னை என்ன பண்றோம்னே. பரிந்தாண்டா தாராளமா கொள்கை வேணாம். சத்தி விட்டாங்க. வா வா வா. போயும் ஒரு பொண்ணோட டபுள் பீஸ பார்த்துட்டு 50 லட்சத்தை கோட்டை விட்டீங்களாடா. நீங்கெல்லாம் அவ்வளவு வீக்காவா இருக்கீங்க. நானும் வீக்கா தான் இருக்கேன். வாங்க போலாம். மண்டவலி கிருஷ்ணன் என்பவர் 2 மாதமாக இந்த வீட்டில் இல்லை. என்னடா நமக்கு இருந்த ஒரே லூப் கோல் இவர்தான். இவருக்கும் கண்ணீர் அஞ்சலி செலுத்துற மாதிரி இப்படி ஒரு பேனர் வச்சிருக்காங்க. சி விடுங்க, முதல்ல போய் கதவு தரங்க. யாரு? என்ன என்ன என்ன? சரிங்க மண்டவலி கிருஷ்ணங்கிறது. ஐயோ மந்தவலி கிருஷ்ணன், எனக்கு ஒரே மண்டவலி. இந்த மண்டை ஏண்டா இப்படி யாரும் கதவு தட்டி தொந்தரவு பண்ண கூடாதுந்தா என் பொண்டாட்டி தாலியை அடமான வச்சு இவ்வளவு பெரிய போர்டு வச்சிருக்கனே, அத நீ பாக்கலையாடா? டென்ஷன் ஆகாதீங்கோ. அதையும் மீறி வரவா போறவெல்லாம் இப்படி தொந்தரவு பண்றே, நான் என்னடா பாவம் பண்ணேன்? இத பாருங்க, அவ காலி பண்ணிட்டா, நான் குடி வந்துட்டேன். நேக்கு தேக சுக ஆராய்ச்சி பண்றதுக்கு நேரம் பத்தலடா. வீணா யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. மயிலாப்பூர் மகாதேவன்னா என்ன தேடி வாங்கோ, மந்தவலி கிருஷ்ணா மாயவரம் முருகன்னா என்ன தேடி வராதீங்க. போங்க போங்க. என்ன விசுரூபம் பார்த்துவா, ரொம்ப நல்லா இருக்கு. அடியே அந்த ஜாதிகாய் சூர்ணத்தை பால்ல கலக்கு, நான் மட்டும் குடிக்கிறேன். அப்படியே குடிச்சிட்டாலும் ஆரம்பம் தப்பா இருந்தா அடுத்தடுத்து வர எல்லாமே தப்பா தான் இருக்கும். அதுக்கு உதாரணமே நீதான்டா. சரி இப்போ என்ன பண்றது? அப்படி உட்காரு, ஆரம்பரை யோசிப்போம். டேய் போனை எடுறா. ஹலோ அண்ணே, இன்னும் 48 மணி நேரத்துல நீ நல்லவன்னு நிரூபிக்கணும். நாங்க சொத்து எல்லாத்தையும் வித்து செங்க சூளையை பத்த வச்சிட்டோம். நாங்க அதுல விழுந்து எல்லாரும் உயிரை விட்டுருவோம். என்னடா ஆச்சு? எல்லாமே போச்சு. வீட்ல எல்லாரும் தற்கொலை பண்ணிக்க போறாங்களாம். ஐயோ இப்ப என்னடா பண்றது? அத நாங்க சொல்றோம். இனிமே நீ எங்ககிட்ட தப்பவே முடியாது. பக்கத்துல ஸ்விம்மிங் பூலும் கிடையாது. பொம்பளை போட்டோ காட்டி எங்களை ஏமாத்தவும் முடியாது. அதுக்கு தான் பழைய கண்ணாடியை நாங்க மாத்திட்டோம். எங்க பாஸ் எல்லா விதத்திலயும் எங்களை திருப்திப்படுத்திட்டாரு.
ஹலோ பாஸ் ஐயப்பன் தாங்கல போஸ்ட் ஆபீஸ் கிட்ட குருவை லாக் பண்ணிட்டோம். ஓகே பாஸ் புடிங்கடா. வண்டியாரா வண்டி பஞ்சர் பாஸ். பின்னையா உட்காந்துக்கிற? பிரேக்ல இருந்து கால் எடுத்தா பின்னாடி போயிரும் பாஸ். ரிப்பேர் பண்ண வேண்டியதானே? நீங்க காசு கொடுக்க மாட்டீங்கன்னு நானே முடிவு பண்ணிட்டியா? எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன் கம்பெனி ரசம் வெளியே சொல்லக்கூடாது. இப்ப யாருக்கு ஃபோன் பண்ணீங்க? எங்க பாஸுக்கு தான். உன்னை புடிச்சு கொடுத்தோம்னா எங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு 26,000 கிடைக்கும். அட கோட்டு போட்ட கோமாளிகளா, அத நீங்க புடிச்சு கொடுத்தாலே கவர்மெண்ட் உங்களுக்கு 50 லட்சம் தருமா? தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டோம். ஆமா கரெக்ட். எந்த தொழிலுமே துரோகம் பண்ணாதான் முன்னேற முடியும். இதை எங்க பாஸ் எங்களுக்கு சொல்லி தரலையே. டேய் வாயை மூடுறா. இவர் சொல்றது கரெக்ட் தான். எத்தனை நாளைக்கு தான் நாம இப்படியே இருக்கிறது? அதுக்கு யோசிங்க பாஸ் எங்க அறிவு கண்ணு. ஹலோ இன்னில நீங்க எங்களுக்கு பாஸ். டேய், என்னடா முட்டாள்தனமா பண்ணிட்டு டேய் இது லவ்வர்ஸ் பிரச்சனை. நம்ம தலையிட கூடாது. நீங்க வண்டிக்கு வந்துருங்க பாஸ். ஏசி போட்டு வைக்கிறேன். சீக்கிரம் வாங்க பாஸ். விஜி, என் வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் பல இருக்கு. உனக்குன்னு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு உனக்கு டைம் இல்லை. நீயா ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிரு விஜி. நான் வரேன். கடமை என்னை அழைக்கிறது. என்ன ஆச்சு இவனுக்கு? ஹலோ அங்கிள். சொல்லுமா. அட முட்டப்ப. எந்த ஏரியாமா? 20ல போகாத 10ல போ. டேய் பழைய பாஸ் வருது. திரும்ப போங்க. ஏய் பிள்ளைகளா என்ன காது கேட்காத மாதிரியே போறானுங்க. கேட்காது பக்கத்துல அரை கோடி இருக்குல்ல. டேய் ஏமா போயா போ. ஏய் ஏய் நீ சீக்கிரமா பாப்பா. யோ அமுக்குனா ஓடுறதுக்கு இது என்ன காரா பைக்கா? நீ ஓட்டினா உனக்கு தெரியும். உன்னோட பெரிய டார்ச்சரா இருக்கியா? நீ இறங்கியா நான் ஓடுறேன். ஐயா வா. கீரை மாத்தி 20ல போடா. வாமா போடா. பிள்ளைகளா ஆளை வச்சு ரிக்ஷா ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நில்லுங்கப்பா. யோ இப்ப தெரியுதா ஆளை வச்சு ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுதா? ஆமா இல்ல ஆ. அப்படியே நான் உட்காந்துக்கிறேன். பிள்ளைகளா நில்லுங்கப்பா. நீங்க அப்படி இல்ல நாங்க பிள்ளைகள் இல்ல. யோ யோ தெரியாம சொல்லிட்டேன் நில்லையா? பாஸ்க்கு துரோகம் பண்ணா விலக மாட்டீங்க. நாங்க நல்லாவே விளங்குவோம். பிள்ளைகளா 1000 ரூபாய் சேர்த்து தரேன். நில்லுங்க. போயா 1000 ரூபாய் யாருக்கு? மொத்த பணமும் எங்களுக்கு தான். போ போ. ஐயோ பப்புன் போலீஸ். அங்க அங்க எப்படி போறான் பாருங்க. ஏறு. இங்க வாங்கடா. டேய் கும்பிட போன இன்ஸ்பெக்டர் குறுக்க வந்துட்டாரா? வாங்கடா. வாங்க. நாங்க தான் புடிச்சா. நாங்க தான் வந்து புடிச்சா. பணத்தை கொடுங்க. புடிச்சிட்டு கொடுங்க. இந்த ஆளு உட்கார்ல. டேய் சார், பணத்தை எப்ப கொடுப்பீங்க? ஸ்டேஷன்ல வந்து செக் போட்டு தரேன். சார் எங்களுக்கு அக்கவுண்ட் இல்ல சார். ஏன் சார் எங்களுக்கு ஒயின் ஷாப்ல அக்கவுண்ட் இருக்கு, பார்ல அக்கவுண்ட் இருக்கு, மளிகை கடையில அக்கவுண்ட் இருக்கு. அவ்வளவு ஏன் கையேந்தி பவன்ல கூட அக்கவுண்ட் இருக்கு. ஆனா பேங்க்ல அக்கவுண்ட் இல்லையே. சரி கேசவே வேணும். நாங்க அரை கோடீஸ்வரர். நாங்க பணம் வரப்போற சந்தோஷத்துல சிரிக்கிறோம். நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? டேய் அவன் அந்த இன்ஸ்பெக்டருடைய ஆளு. இந்நேரம் அந்த குருவை தப்பி கொண்டு இருப்பான். தொழிலுக்கு துரோகம் பண்றேன் எவனும் உருப்பட மாட்டான்டா. நீங்க 4 பேரும் சேர்ந்து ஏன் நட்டை கைட்டீங்க? அவங்க 4 பேர் நட்டையும் கைட்டான். பாஸ் எங்க அறிவு கண்ணை திறந்துட்டீங்க பாஸ். பிள்ளைகளா எங்களை கை விட்டுறாதீங்க பாஸ். நீங்க 4 பேரும் என்ன தள்ளி விட்டுறாதீங்கப்பா. இறங்கல. எந்த முடிவு எடுத்தாலும் முட்டாள்தனமாவே முடிவு எடுக்கிறது. ஆமா, இவரு பெரிய அறிவு. இப்ப எதுக்கு அந்த கோமாளிக்கு பின்னால் போயிட்டு இருக்க நீ? என்ன பண்றது? ஊர்ல எல்லாருமே தீ குளிக்க போறாங்க. இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். ஆமாடே, ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்து தாதாவாயிருன்னு உன்னை லெட்டர் போட்டு நான் தானே கூப்பிட்டேன். நல்லா பேசுறேன் பாரு பேச்சு. ஒளிஞ்சுக்க போ. வா வாங்கப்பா. நெக்ஸ்ட் இதுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. முதல்ல இருந்து கெட்டப்ப மாத்தல போ. போங்கம்லா போ. ஐயோ இவனால பெரிய பிரச்சனையை துளைச்சிரும் இருக்கு. எப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. போற போக்க பார்த்தா நான் கைதியாகி அப்படியே ஜெயிலுக்கு போயிடும் இருக்கு.